சார் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்றது எல்லை மீறி போச்சு. அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டம்ங்கிறத வந்து திமுகவால் ஏன் செய்ய முடியல? திமுக டார்கெட் வச்சுக்குது. இப்போ பெரிய தாதா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். காசா எங்கே இருக்குது, வடகிழக்கா தென்மேற்கான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் கிளம்பி போயிடுவான். போலீஸ் துப்பாக்கி சூடெல்லாம் தேவையில்லை அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு. ஸோ அரசியலுங்கிறது பொய் சொல்கிறதும் உண்மையை மறைக்கிறதும் யதார்த்தமான ஒரு விஷயம். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்றது எல்லை மீறி சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் ரொம்ப கிளியரா தெரியுது. மோடின்ற ஒரு மனிதர் எல்லா மதத்துக்கும் எல்லா மொழிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பட் இங்க இருக்கிற திமுக கூட்டணி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு 8 பேர் போய் விளக்கேத்திட்டு 20 நடுவுல 20 போலீஸ போட்டு திருப்பரங்குன்றம்ல விளக்கேத்திட்டு வந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு வந்திருக்காது. ஆனா நேத்து திருப்பரங்குன்றம் மோடி ஏன் திருப்பரங்குன்றம் போனோம், மோடி ஏன் திருப்பரங்குன்றம் போகும், மோடி ஏன் திருப்பரங்குன்றம் போனோம்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக தான் அது நிறுத்தப்பட்டது. இப்போ இன்னைக்கு காலையில திருமாவளவன், திமுக கூட்டணியில் உள்ள சில்லற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஈரான் அதிபர் கமீனிக்கு ஒரு அவருக்காக இறக்கப்பட்டு ஒரு நடைப்பயணம் மாதிரி போறாங்க. ஒரு பேரணி போறாங்க. யாரை கண்டித்து? அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கண்டித்து. பகல்காம்ல 26 பேர் செத்து போனாங்க. அதுல 24 பேர் ஹிந்துஸ், 2 பேர் இஸ்லாமியர்கள். ஆர் திமுகவின் வாக்கு வங்கி அப்படின்னே சொல்லலாம். ஒண்ணு அந்த 24 பேருக்கு பேரணி போனாரா திருமாவளவனும் இந்த ஃப்ரிஞ்சு பார்ட்டிஸும், இல்ல இந்த 2 பேருக்கா தனியா ஒரு பேரணி போனாங்களா இந்த ஃப்ரிஞ்சு பார்ட்டிஸ்? போகல. ஆனால் ஈரான் அதிபருக்கு இவங்க பேரணி போறாங்க. எத்தகைய அரசியல்? இதை பற்றி பேசுவதற்கு தான் இன்று நம் டிடிஎஸ் ரவியுடன் இணைந்திருக்கிறோம். வாருங்கள் கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். வணக்கம். சார் இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்றது எல்லை மீறி போயிடுச்சோ? நாம் பழைய எல்லைகள்லாம் நீங்கள் பார்த்ததில்ல. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஒரு துறவிகளுக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கை வாங்கி கொண்டு இந்திரா காந்தி பாராளுமன்றத்துக்கு வெளியில் அந்த 4000 பேரும் போராட்டம் நடத்தினாங்கன்னு கொன்று குவிச்ச நாடு இது. வரலாற்றில் நம்ம இழந்தது ரொம்ப அதிகம். இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கம்மி. பச்சையாக சொல்கிறதா இருந்தால் இந்த அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டம்ங்கிறத திமுகவால் ஏன் செய்ய முடியல? திமுக டார்கெட் வச்சுக்குது. இப்போ பெரிய தாதா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன அடியாட்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுப்பான். திருமாவளவன் நீங்கள் போய் இதை போராட்டம் நடத்துங்க, ஆர்எஸ் பாரதி இதை பற்றி பேசுங்க, இளங்கோவன் அதை பற்றி பேசுங்க, உதயநிதி இதை பற்றி பேசுவாருன்னு ஒரு கூட்டம், ஒரு கொள்ளை கூட்டம் உட்காந்துக்கிட்டு அடியாட்களுக்கு வேலை கொடுக்கறதுல ஒரு வேலையை பற்றி தான் நீங்கள் பார்த்தீங்க. அமெரிக்காவுக்கு எதிராக ஏன் திமுக போராட முடியாது? போராடினா அங்கே கயண்டுரும். அப்போ உடனே ஆள் இங்கேருந்து அனுப்புறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உதாரணம். முத்துராமலிங்க தேவரும் அண்ணாதுரை ஐயாவுக்கும் நடந்த ஒரு சம்பவம். அதை பற்றி அண்ணாமலை எடுத்து சொல்கிறார். திமுக பதில் சொல்லலை. அதிமுக நீங்கள் தானே பேர் வச்சுருக்கீங்க, அதனால் நீங்கள் பதில் சொல்லுங்கன்ட்டு அதிமுக கூப்பிட்டுருச்சு. அதிமுக சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருந்தது. ஸோ இதை எல்லாமே பேப்பரில் படிக்கிறதோடு நம்ம நிம்மதியாக நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்குறது நல்லது. ஏன்னா எந்த இம்பேக்டும் வரப்போகிறதில்ல. இப்போ பாகிஸ்தானில் அதே அமெரிக்கா அடித்து சொருகினான் இதே வேலையை அவங்க பண்ணும்போது, ப்ரொடெஸ்ட்னு ஒன்று பண்ணும்போது. இங்கே அவன் விட்டுட்டு தொலைகிறான். ஏன்னா இதெல்லாம் செய்திகள், பேப்பர் செய்திகள் தான் அவனை பொறுத்த வரைக்கும். சேஞ்ச் ஓவர் ஷாட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு சீரியஸ் படத்தில் 2 சீரியஸ் காட்சிக்கு நடுவில் ஒரு காமெடி வர்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால். ஆனால் அவங்க உணர்வுபூர்வமாக செய்தாங்கன்னே வச்சுப்போம்.
அப்ப இந்த ஈராக்கு, இஸ்ரேலினுடைய, இந்த காசாவுடைய, ஜெருசலமுடைய பிரச்சனை என்னைக்கு தீரும்? உணர்வுபூர்வமா நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எப்படி அ பட்னியில இருக்கிறவங்களுக்கு நீங்க போராடுவீங்களோ, அப்படி போராடுறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்ப அந்த அந்த பிரச்சனை, அந்த ஜெருசலம் பிரச்சனைய நீங்க எங்க போய் உட்கார்ந்து தீர்க்க போறீங்க? அது எப்ப தீரும்? எனக்கு சொல்லுங்க. உயிர்கள் போயிட்டு தான் இருக்கும். யாராவது ஒரு முட்டாள் ஏதாவது ஒரு வேலைய செய்துட்டு தான் இருப்பான். அப்ப அத தீர்க்கிறதுக்கு அது 2 மதம், அந்த ஒரு மதத்தில இருக்கிற 2 சாதி. இந்த 3 பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனை தானே அது. அதுக்கு உட்கார்ந்துட்டு மீட்டிங் போட்டு சால்வ் பண்ண முடியாதா? ட்ரம்புக்கு அதுக்கு நேரம் இல்லையா? கிடையாது. நீங்க அங்கேயே இருந்து தொடங்கணும் இந்த பிரச்சனைய. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு சேஞ்ச் ஓவர் ஷாட்டா எடுத்துக்கிறது நல்லது. திருமாவளவன் ஐயாவுக்கு ஒரு அட்வைஸ் வேணா குடுக்கலாம்னா நீங்க குடுங்க. அது என்ன குடுங்கன்னு சொன்னா, "ஐயா உங்கள பயன்படுத்துறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க." டக்குன்னு அந்த போராட்டத்துக்கு போனாங்கல்ல, நடைப்பயணம் போனாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு மேப்ப வச்சுட்டு, "காசா எங்க இருக்குது? வடகிழக்கா, தென்மேற்கான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவன் அவன் கிளம்பி போயிருவான். போலீஸ் துப்பாக்கி சூடெல்லாம் தேவையில்ல அந்த போராட்டத்த கலைக்கிறதுக்கு. ஸோ, தயவுசெய்து அடியாட்கள் மாதிரியான வேலைகள நீங்க பெரிய ஆளு. திருமாவளவன் கண்டிப்பா தன்னுடைய மக்களுக்காக உழைக்கின்ற ஒருத்தர். நீங்க அடியாளா போகாதீங்க அப்படின்னு வேணா அட்வைஸ் பண்ணலாம். கேட்கறதுக்கு அவர்ட்ட நேரம் இருக்காது. ப்ராபப்ளி ராமதாஸ் ஐயாவ உள்ள கொண்டு வந்தா, விசிகா வெளில போயிருவாருங்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் 8ஆம் தேதி தான் தெரியும். அதுவரைக்கும் தன் இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும். இந்த பைட் நியூஸ்லாம் போடுவாங்கல்ல சில சேனல்ல. ஆமா. டப்புன்னு 1,00,000 வியூஸ் வாங்கிரலாம். 50,000 வியூஸ் வாங்கிரலாம் அப்படின்னு. அந்த பைட் நியூஸ் கேஸ் தான் இதெல்லாம். பச்சையா சொல்றதா இருந்தா. அதே மாரி மோடி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனதையும் விமர்சிக்கிறாங்க. அத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல விமர்சிக்கிறதுக்கு என்ன நீ என்ன வேணாலும் விமர்சிக்கலாமே. தேவையில்லாம அதை பாராளுமன்றத்தில போய் ஒரு இம்பீச்மென்ட்ன்னு கொண்டு வந்தத நான் விவாதிக்கணும். நான் விமர்சிக்கக்கூடாது. ஏன்பா பண்ண? இம்பீச்மென்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? எப்ப பண்ணலான்னு உனக்கு தெரியுமா? சாமிநாதன் ஐயா மேல ஒரு புத்தகம் வெளியிட்டாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை குடுத்தீங்க? அந்த புத்தகத்த விக்கிறதுக்காவது ஏற்பாடு பண்ணீங்களா? கேட்கலாம். அதாவது எங்க பண்ணா தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினரின் காவலன்னு காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் நம்ம ராஜராஜ சோழனுடைய பையனுக்கு இருக்குது. அவர் வந்து என்னலாம் பண்ணுவாருங்கிறதுக்கு ஒரு அடிப்படையே இல்லாம போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நவாஸ் கனி அன்னைக்கு போகும்போது அது இயல்பாக நடந்த ஒரு விஷயம். நவாஸ் கனி ஒரு இஸ்லாமியர். அவரு குரான் படிச்சிருப்பார். ரைட்டர் பிரபாகர் ஏற்கனவே சொன்னாரு. எந்த மத இடத்திலும் அது தர்காவோ அல்லது பள்ளிவாசலோ அல்லது எதுவாக இருந்தாலும் துர்நாற்றம் வீசக்கூடிய வகையில் நீங்கள் போகக்கூடாது. துர்நாற்றம்னா வெங்காயம், பூண்டே துர்நாற்றம். அப்ப நீ பிரியாணி எப்படி செய்வ? ஆட எப்படி வெட்டுவ? உன் குரான் சொல்லியிருக்கு வெட்டக்கூடாதுன்னு. உனக்கு தெரியல. நீ ஷரியத்துக்குள்ள போய் சந்துல பூந்துல பூந்துட்டு வஃப்து போர்டு பண்ற மாரி பண்ணிட்டு வரப்போற. ஸோ அங்க தொடங்கின பிரச்சனை. நீங்க அங்க சால்வ் பண்ணாம விட்டுட்டு, அதுக்கப்புறம் பெரிய காவலன் மாரி வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? திருப்பரங்குன்றத்தில நேத்துக்கு எவ்வளோ அமைதியா அத முடிச்சு குடுத்தாரு. அந்த முருகரை தரிசிச்சேன். அந்த வெற்றிவேலை கையில எடுத்தேன். அந்த பூர்ணச்சந்திரனுடைய இழப்பு வந்து அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் பார்த்தேன். இவ்வளவுதான். இவ்வளவு தான் அரசியல் பண்ணணும். இது அரசியல் தான். நான் இல்லன்னு சொல்லல. பட் இப்படி தான் அரசியல் பண்ணணும். ஏத்தி விடுறது, இப்போ மக்கள குழப்பி விடுறது, இந்துக்கள் போராட்டம் நடந்தா அங்க நம்ம குளிர் காயலான்னு நெனைக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில நீ பண்ண முடியாது. எவ்வளோ நாள் பண்ண சார், வேங்கை வயல்னு ஒரு விஷயம் 2023 நடந்தது. நான் சொல்றதுக்கு சரியா இருந்தா. இன்னைக்கு 2026 கிட்டத்தட்ட எலக்ஷன் வரப்போகுது. நான் வேங்கை வயலை தீர்வு காணா தான் அந்த கூட்டணியில இருப்பேன்னு சொல்லி திருமாவளவன் அவர்களால சொல்ல முடியல. ரைட். ஆனா இந்த மாரி விஷயத்துக்குலாம் போறாரு. இல்லைங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். பொதுவாவே இந்த விவாதங்கள்ல கூட மெயின் பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மெயின் பாயிண்ட்ட டச் பண்ண மாட்டாங்க. கண்ணதாசன் ஒரு டியூன் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதார ஸ்ருதிய பிடிச்சுருவான். பிடிச்சுட்டான்னா மட 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 மடன்னு வார்த்தைகள் வரும். அந்த அந்த மெயின் பாயிண்ட், டச் பாயிண்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப இந்த விஷயத்துல வேங்கையல் விஷயத்துல முதல்ல வந்து நான் போராட்டம் நடத்த முடியல. கூட்டணி தர்மம். கம்யூனிஸ்ட்டுக்கு சாம்சங்ல இருந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. தப்பே கிடையாது. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க இல்லையா? ஒரு ஆள் வந்து அந்த ஊர்லயே இருக்கிறவன் தான் அத கலந்தான்னு ஒரு கதைய சொன்னாங்க இல்லையா? அப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன? கலந்ததுக்கு அப்புறம் அவன் அங்க வாழ்ந்தானா? வாழலையா? வாழ்ந்தான்னா, அதே தண்ணிய அவன் குடிச்சானா? இல்ல வேற இடத்துலேருந்து பாட்டில் வாங்கிட்டு கேன்ல வாங்கி சாப்பிட்டானா? இவ்வளவு தானே நீங்க 2டே கேள்வி தானே கேட்கணும். அவன் தான் ஏன் தப்பு பண்ணான்? உங்க ஆளுங்க யாரும் தப்பு பண்ணல. இந்த இந்த சாதியை வைத்து திரிந்துட்டு இருக்கிற, பணத்தை வைத்து திரிந்துட்டு இருக்கிற, கொழுப்பு உள்ளவங்க எவனும் பண்ணல. அவன் தான் பண்ணான் நான் ஒத்துக்கிறேன். அவன் அங்க தானே வாழ்ந்தான். அந்த தண்ணிய தானே குடிச்சான். எப்படி குடிச்சிருப்பான்? இப்ப நானாவது தெரியாம குடிச்சிருப்பேன். எனக்கு தெரியாது கலந்துட்டாங்கன்னு. அவன் எப்படி பண்ணான்?
இந்த லாஜிக்கு கேட்டாலே போருமே. ஆராசா கிட்ட 2Gய பத்தி 1,76,000 கோடிக்கு எத்தனை சைபர் இருக்குன்னு கேட்டா அவருக்கு பதில் கிடையாது. அவர்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன? FIFSல வந்து நீ எப்படி விட்ட? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சர்வ்ல நீ எப்படி ஆட்கள கொண்டு வந்த? இத்தனை நேரத்துக்குள்ள இந்த பேங்க்ல இவ்வளோ அமௌண்ட் கட்டினா குடுப்பேன்னு எத வச்சு இந்த 2 கேள்வி தானே கேட்கணும். அத விட்டுட்டு மத்ததெல்லாம் கேட்டுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸோ த கமிங் டு தி மெயின் பாயிண்ட்ங்கிற ஆங்கிள்ல தான் இத நீங்க பார்க்கணும். வேங்க வேல் பேசி பிரயோஜனமே இல்ல. நீதிமன்றத்தில இன்னொருத்தன் போகணும். கேஸ போடணும். அப்படித்தான் நீங்க அத பார்க்கணும். அரசியலுங்கிறது பொய் சொல்றதும், உண்மைய மறைக்கிறதும் எதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் அடுத்தவங்கள தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தி உயிர்கள் போனதுக்கு பிறகும் நீ வந்து ராஜராஜ சோழன்னு சொல்லிட்டு இருப்பேன்னா, அதுதான் தப்பு. ஓகே. இல்ல அண்ணாமலை கூட கேட்டிருக்காரு. பகல்காம்க்கு பேசாத நீங்க, இதுக்கு பேர நீங்க பங்களாதேஷ்ல போடுறீங்க. பங்களாதேஷே விட்டோம். பங்களாதேஷ்ல பங்களாதேஷ்ல இந்துக்களா செத்தாங்க? இந்தியர்கள் தான் செத்தாங்க. இப்போ காஷ்மீர்ல நடந்த அந்த சம்பவம் கூட, எனக்கு வந்து எந்த மதம்ங்கிறத பத்தி முக்கியம். அங்க செத்தது 26 இந்திய ப ஆண்கள். அவ்வளவுதான். அப்போ அந்த ஆங்கிள்ல இருந்து நீங்க பார்க்கும்போது, அதுக்கு பேசலையே, இதுக்கு பேசலையேன்னு கேட்டா, நம்ம என்ன இப்ப கமலஹாசன்ட்ட போய் அத கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பதில் வந்ததுன்னா, 3 நாள் ஆகும் உங்களுக்கு அந்த பதில் புரியறதுக்கு. ஏன் அத பத்தி பேசுன, இத பத்தி பேசலன்னு கேட்க. அது என்னுடைய உரிமைன்ட்டு போயிருவாங்க. பட் நாம தான் எடுத்து சொல்லணும். பங்களாதேஷ்ல நடந்தத எவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு மோடி. பாகிஸ்தான எப்படி ஹேண்டில் பண்ணாரு, ஸ்ரீலங்காவ எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு பாருங்க. பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் டிமானிட்டேஷன் வச்ச உடனே காஷ்மீர் அடைஞ்சு போச்சு. காஷ்மீர்ல அவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இந்த தப்பு பண்ண உடனே அடுத்த 2டே நாள்ல அந்த மேட்டர முடிச்சாரு. ஆனா பங்களாதேஷ்க்கு கிட்டத்தட்ட 8 மாசம் டைம் குடுத்தாரு. ஏன்னா, அங்க ஒரு இறையாண்மைன்னு ஒண்ணு அங்க ஒரு தேர்தல்னு ஒண்ணு நடக்குது. பாகிஸ்தான்ல தேர்தலும் நடக்கல, தேறுதலும் நடக்கல. அங்க அவன் தேர்தலாவது அதுக்கு வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ணிட்டு ஹி இஸ் ட்ரைங் டு சால்வ் த இஷ்யூ. 3த்துக்கும் 3 விதமா. ஸ்ரீலங்காவுக்கும் அதே மாரி தான். நலிந்ததை முதல்ல சரி பண்ணிட்டு, அங்க இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள கொண்டு வந்துட்டு, அந்த நாடு வளர்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க போய் பேசுறாரு. ஸோ இந்த புத்திசாலித்தனம் இவங்களுக்கு எப்படி புரிய போகுது? எதுக்கெடுத்தாலும் கத்தி, பிளேடு, ஆக்ஸ்வான் வச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட என்ன பேசுவீங்க? இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட் எங்க போய் முடிய போகுது தெரியல சார். முடியாதுங்க. இத தொடங்கி வைத்தது வந்து நேரு. நம்ம உடனே நேருவ குற்றம் சாட்டுறீங்க, நேருவ குற்றம் சாட்டுறீங்க. அம்பேத்கர் சொன்னாரு. அம்பேத்கர் பேசின அந்த ஒரு வரியோட இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட்ங்கிற மேட்டர் முடிஞ்சிருச்சு. நீங்கள் மைனாரிட்டி அப்பீஸ்மென்ட்டுக்குள்ள போயி, தேவையில்லாம யூனிஃபார்ம் சிவில் கோட கொண்டு வராமல் இருந்தீர்கள் என்றால், இந்த தேசம் அழிவுகளை சந்திக்கும். அம்பேத்கர் சொன்னது. யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தா மேட்டர் முடிஞ்சது. அத யார் கொண்டு வரப்போறா? தடுத்தது யாரு? அப்படிங்கிறதுல இருந்து அத பார்க்கணும். இன்னைக்கு சரி பண்ண முடியுமான்னு கேட்டால், கண்டிப்பா முடியும். எனக்கு தெரிஞ்சு 2029 டூ 34 மோடி ஐயா கையில எடுக்க போறதெல்லாம் இந்த வேலைகள தான். அதுவரைக்கும் நாட்ட முதல்ல கரெக்ட் பண்றோம், கரண்ட்ட குடுக்குறோம், தண்ணிய குடுக்குறோம், நாட்டினுடைய எக்கானமி கொண்டு வர்றோம். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு, போன பட்ஜெட்ல வந்து மேனுஃபேக்சரிங்க தூக்கி விட்டு, அதுக்கு முந்தின பட்ஜெட்ல வந்து எம்ப்ளாய்மென்ட்ட தூக்கி விட்டுட்டு, இந்த பட்ஜெட்ல வந்து MSMEய தூக்கி விட்டுட்டு, தெள்ளத் தெளிவா அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு குழப்பமும் இல்ல. ஓகே சார். பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச்.